Hi guys, நம்ம CL subscribers, family மக்கள் and friends எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் வேர்ல்ட் கப் போய் ஐபிஎல் போய் இப்போ டெஸ்ட் மேட்ச் பக்கம் திரும்ப போகிறோம். எஸ், வேர்ல்ட் கப் முடிஞ்சு ஐபிஎல் முடிஞ்சு டெஸ்ட் கிரிக்கெட்டோட பெஸ்ட் ஃபார்மேட்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு இப்போ நம்ம திரும்ப போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆடுறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரிவ்யூ அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், பிளேயிங் 11. ஸோ ஓவரால் வீடியோ பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா வேர்ல்ட் கப்லேருந்து இந்தியா டாமினேட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தலைமையில் ஓடிஐ சீரிஸ் ஜெயிச்சாங்க, சூரியகுமார் யாதவ் தலைமையில் T20 சீரிஸ் ட்ராவ் ஆச்சு. ஸோ இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸில் ஆர்வமாக இருப்பாங்க, பிகாஸ் எதுவுமே அவங்க ஜெயிக்கல. ஸோ அவங்க மண்ணில் அவங்களை ஜெயிக்க ரெடியாக அவங்கள வேறு யார் இருப்பாங்க, அவங்க ஸோ ஃபேவரட்ஸாக சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாங்க. பட் இந்தியா அந்த அதர் ஹேண்ட் ரோஹித் சர்மா வந்து வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் வராது, கேப்டன்சி எடுக்க. ஸோ அவர் வெறி கொண்டு ஆடுவார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹெட் டு ஹெட் பார்த்துருவோம். இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா 42 தடவை டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க. அதில் 42 இந்தியா 15 தடவை ஜெயிச்சிருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா 15 தடவை ஜெயிச்சிருக்காங்க, 10 மேட்ச் ட்ரா. ஸோ இதுதான் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஹெட் டு ஹெட் டெஸ்ட். இது எல்லாமே இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஓவர்சீஸ் எல்லா கண்டிஷன்ஸ்லையும் வரும். ஸோ ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 15, சவுத் ஆஃப்ரிக்கா 15, டாமினேஷன் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் இருந்தாலும் ரீசெண்ட் டேஸில் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் ஃபார்மேட்டில் அந்த அளவுக்கு ஆடல, இந்தியா டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம புதுசாக ஒரு செக்மெண்ட் நம்ம சேனலில் எடுத்துன்னு வரப்போகிறோம், ஃபேக்ட் ஆஃப் த டே. ஸோ அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ, அதாவது இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் அன்றைக்கான வீடியோட ஒரு ஃபேக்ட்டை பற்றி பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இது வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா போய் 3-4 தடவை சீரிஸ் ஆடிருக்காங்க, ஒரு தடவை கூட ஜெயிச்சதில்லை. எல்லா தடவையுமே இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா போய் ஓவர்சீஸில் ஆடும்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருக்காங்க, இல்லை ட்ரா இருக்குது. ஸோ இந்தியா இஸ் எட் டு வின் ஓவர்சீஸ் டெஸ்ட் சீரிஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த தடவை அந்த ரெக்கார்டு முறியடிக்குமா, சவுத் ஆஃப்ரிக்காவை முதல் முறையாக இந்தியா தோக்கடிப்பாங்களா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன தான் முக்கியம் ஆனாலும் இந்தியா வந்துட்டு அவங்க ஊரில் சூப்பராக ஆடிறாங்க, இந்த தடவை ரோஹித் சர்மா உடைக்கணும். ஸோ அதுக்கு இந்தியாவோட ஸ்குவாட் யாருன்னு பார்ப்போம். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் ரோஹித் சர்மா திரும்பி வரார் கேப்டனாக, பிளேயராகவும். அதுக்கப்புறம் சுப்மான் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸில். கில்லு தன்னத்தை பேஸ் பண்ணோம். கோலி, ரோஹித் கம்பேக் ஆஃப் த கோட். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸே நல்லா பண்ணுறாரு, அவர் எடுத்துருவாங்க. ருத்ராஜ் கேக்வாட் நேம் பண்ணியிருந்தாங்க, பட் அவர் இன்ஜுரின்றனால அபிமன்யு ஈஸ்வரன் வராங்க. இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர், அவர் ஹோம் ரீசன்ஸ்க்கு போயிட்டாரு. ஸோ கேஎல் ராகுல் தான் பிரைமரி விக்கெட் கீப்பர், கேஎஸ் பரத் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அஸ்வின், ஜடேஜா, ஷார்துல், சிராஜ், முகேஷ், முகமது ஷமி, ஜஸ்பீர் பும்ரா வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க, பிரசித் கிருஷ்ணா. ஸோ ஷமி ஆட மாட்டார். ஸோ மற்றபடி இதுதான் ஓவரால் ஸ்கார், சூப்பராக இருக்குது. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேப்டன் ரோஹித் சர்மா கிட்டேருந்து போவோம். ஃபைனலில் தோத்ததுலேருந்து இன்னும் மனுஷன் ரெக்கவர் ஆகல, அப்பப்போ ஃபீல் பண்ணார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வேறு அட்டன் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாலேருந்து மீண்டு வரணுங்க. டெஸ்ட் ஃபார்மேட் தான் எப்பயுமே பெஸ்ட் ஃபார்மேட். ஸோ அதில் அவர் கேப்டன்சி சூப்பராக பண்ணியிருக்காரு, இந்த தடவை நான் ஜெயிச்சு கொடுப்பார். ஆனால் ஆஸ் ஓப்பனராக வெஸ்ட் இண்டீஸ் டூர் அவருக்கு நல்லா அமையலை, டெஸ்ட்டில் பார்த்தோம். பட் ஒரு 50 போட்டார், செஞ்சுரி வச்சா ஞாபகம் இல்லை. ஸோ ரோஹித் சர்மா சவுத் ஆஃப்ரிக்காவில் சூப்பராக ஆடி கொடுக்கணும், பிகாஸ் அவர் தான் ஓப்பனிங் வர போகிறாரு. ஸோ ரோஹித் சர்மா ஓவர்சீஸ் டெஸ்ட் ஆல்வேஸ் பியூர் டு வாட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங் ஆடுவார். ஸோ ரோஹித் சர்மா 2 டெஸ்ட் மேட்ச்சில் ஏதாவது டெஸ்ட் மேட்ச் செஞ்சுரி போட்டால் நல்லாயிருக்கும். சுப்மன் கில்க்கு இந்த சீரிஸ் ஒரு பெரிய கேள்விக்குறீங்க, பிகாஸ் வெஸ்ட் இண்டீஸ் டூலையும் அந்த அளவுக்கு பண்ணலை, அதுக்கு முன்னாடி டூலையும் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் எந்த டூருமே ஒழுங்காக ஆடல. ஸ்டார்டிங்கில் நல்லா ஆடின சுப்மன் கில் அதுக்கப்புறம் புஷ்னு இறங்கிடுச்சு. ஸோ மற்றபடி சுப்மன் கில் நல்ல பிளேயர், நான் கொலை சொல்ல மாட்டேன். பட் டெஸ்ட் ஃபார்மேட்டில் அவருக்கு வந்து கன்சிஸ்டன்சியே கிடையாது. ஸோ அவர் இடத்துக்கு நிறைய ஃபைட் இருக்குது. ஸோ அவர் ஒரு செஞ்சுரியில் 50 போட்டால் தான் தக்க வச்சுக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபியூச்சராக பார்க்குறாங்க. இது ஒரு பிளேயர் எடுத்துருக்கலாம், ஏன் எடுக்கல நான் பின்னாடி பேசுகிறேன். ஸோ ஜெய்ஸ்வாலை ஃபியூச்சருக்கு பார்க்குறாங்கன்னு தெளிவாக தெரியுது. வெஸ்ட் இண்டீஸ் டூரில் செஞ்சுரி போட்டார், 50 போட்டார், சூப்பராக ஆனார். ஸோ அவரை டெஃபினெட்லி பிளேயிங் 11 கண்டென்ஷனில் இருப்பார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆல்சோ தேவைப்பட்ட ஆஸ்பின் ஆடுவார். அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர் இந்தியாவுக்கு தேவைப்படுது. ஸோ இவர் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் பவுலரை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். விராட் கோலி, எத்தனை நாள் ஆச்சுங்க தலைவனை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா விராட் கோலி வருவார். அவர் வந்து நம்பர் 4 ஆடுவார். விராட் கோலிக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பிடிச்ச கிரவுண்டு, 2-3 செஞ்சுரி வச்சிருக்காரு. நான் ஆல்சோ கேப்டனாக லாஸ்ட்டாக அவர் ஆடின டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஜெயிச்சு கொடுத்துட்டு போனார், அங்கே தான் ரிட்டைர்மெண்ட் சொன்னார். ஸோ விராட் கோலிக்கு ஒரு ஹண்டிங் கிரவுண்ட் டெஃபினட்டாக. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அவருக்கு பிடிச்ச கிரவுண்ட், கன்ஃபார்ம் 2 டெஸ்ட்டில் ஏதாவது டெஸ்ட் செஞ்சுரி எடுத்துகிட்டு பார்க்கலாம், பிகாஸ் அவர் டெஸ்ட்டை தவிர எல்லா ஃபார்மேட்லையும் செஞ்சுரி போட்டு தாக்கிட்டார். டெஸ்ட்டில் ரீசெண்டாக வந்தது ஆஸ்திரேலியாவோட மார்ச்சில் வந்தது, பட் ஓவர்சீஸில் வரல. ஒரு ஓவர்சீஸ் டெஸ்ட் செஞ்சுரி வெயிட்டிங் ஃப்ரம் விராட் கோலி. லவ் யூ தலைவா, நல்லா ஆடணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் இப்போ ஒரு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஓடி கேப்டன் பண்ணி ஜெயிச்சதால ஒரு விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் கேஎஸ் பரத், இஷான் கிஷன் தான் இருந்தாங்க இவருக்கு முன்னாடி. பட் இவர் ஃபிட்டாக வந்ததால் இவர் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறான். ராகுல் டிராவிடே அஃபிஷியலாக சொல்லிட்டார். ஆல்சோ மிடில் ஆர்டரில் ஆட போகிறாங்க கேஎல் ராகுல், நாட் ஆஸ் எ ஓப்பனர். ஸோ பார்த்தீங்கன்னா இனி எல்லா ஃபார்மேட்லையும் கேஎல் ராகுல் மிடில் ஆர்டரில் தான் அண்ணா சர்வே பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுது, தெரியல. பட் கேஎல் ராகுல் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் சூப்பராக ஆடுவார். ஸோ அவர்கிட்ட ஒரு 50 இல்லை 100 எதிர்பார்க்கலாம். கீப்பிங் நல்லா பண்ணோம், அதுதான்
ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு கம்பேங்க பிகாஸ் 2021 லாஸ்ட்டாக டெஸ்ட் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ தான் திரும்பி வராரு. இந்தியா ஆஸ்திரேலியா டூர் இன்ஜுரின்னு ஆட முடியல. ஸோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு இது ஒரு கம்பேக் டெஸ்ட் சீரிஸ். அவர் எடுத்து அவர் டீமில் இருக்கணும்னா அவர் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நம்பர் 5 or 6 தான் வருவார். அவர்கிட்ட ஒரு 100 or 50 வந்தாலே பெருசு, அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்ரேயஸ் ஐயர் டெஸ்ட்டில் நல்ல பிளேயர் தான், கேள்விக்குரிய கிடையாது. ஓடிஐலையும் இப்போ சூப்பராக ஆடி இருக்காரு. ஹோப் அந்த மொமெண்டம் கண்டினியூ பண்ணோம். பட் சவுத் ஆப்பிரிக்கா பாலர் ஷார்ட் பால் போட்டு தலைவலி கொடுப்பாங்க, அதை ஓவர்டேக் பண்ணிட்டா நல்லா ஆடிடுவார். இப்போ ரவீந்திர ஜடேஜா பக்கம் வரும். ஜடேஜா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் டெஸ்ட்டில் பவுலரை விட பேட்ஸ்மேனாக சூப்பராக ஆடி இருக்காரு. செஞ்சுரி போட்டார், க்ரூஷியல் 50-60 அடிக்கிறாரு. ஆஸ் அ பவுலராக விட பேட்ஸ்மேனில் சூப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு டெஸ்ட்டில். அது நல்லா பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் ஆல்சோ ஜடேஜா ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. ஸோ அவருக்கு இது ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் நல்ல ரெக்கார்ட் இருக்குது பேட்டிங்கில். அதே மாதிரி பவுலிங் உங்களுக்கே தெரியும், சூப்பராக போட்டு கொடுத்துருவார் ஜடேஜா. அதுவும் டேர்ன் லிட்டாக கட்சா போதும் தூக்கி சாப்பிட்ருவார். சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் அந்தளவுக்கு ஸ்பின் நல்லா ஆட மாட்டாங்க. ஸோ ஜடேஜா கிட்ட ஒரு ஆல்ரவுண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அஸ்வின் பக்கம் போனோம்னா ஒரே கேள்விக்குறி. 2 ஸ்பின்னரோட ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் இந்தியா ஆடிய வருஷ கணக்காச்சு. மேபி திருப்பி ஆடுவாங்களான்றது கேள்விக்குறி. அப்படி ஆடினா டெஃபினட்டாக அஸ்வின் ஆட தான் போறாரு. ஒன் ஆஃப் த கோட்டுங்க ஜடேஜாவோட செம்ம பிளேயர். பால் திரும்பிச்சு நின்று வந்ததுன்னா அஸ்வின் தூக்கி சாப்பிட்றாரு. ஏன்னா ஜடேஜாக்காவது டேர்ன் கிடைக்கலன்னா தான் கஷ்டம். அஸ்வின் எப்படி போட்டாலும் விக்கெட் வரும். பவுமா, மார்க்கரம், வெரைன், ஹென்ரி, அதுக்கப்புறம் பீட்டர்சன் நிறைய ரைட் ஹேண்டர். ஸோ அஸ்வின் தூக்கி சாப்பிட்றலாம் பவுலிங்கில். பேட்டிங் ஒரு 30-40 போட்டால் நல்லாயிருக்கும். ஷார்துல் தாக்கூர் ஆடுவாரான்னு தெரியல. பிகாஸ் பிரசித் கிருஷ்ணா ஷார்துல் தாக்கூர் ஒரு பெரிய போட்டி நிலவுது. பிகாஸ் ஷமி இன்ஜுரினால ஆட போகிறது இல்லை. அவர் இடத்துல இவங்க 2 பேர் யாரும் ஒருத்தர் தான் ஆட போகிறாங்க. ஆல்ரவுண்ட் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணால் டெஃபினெட்லி ஷார்துல் தாக்கூர் ஆடுவார். பிகாஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு 50 போட்டிருக்காங்க. நம்பர் 8 பேட்டிங் ஆடி பவுலிங்கில் 2-3 விக்கெட் எடுத்துருவார். இப்படி இல்லை எங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்னா வேணா பிரசித் போவாங்க. பட் நானாக இருந்தால் ஷார்துல் ஆட வைப்பேங்க டெஸ்ட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா பும்ரா, த வைஸ் கேப்டன் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். பும்ராக்கு இது ஒரு நல்ல அப்கிரேடுங்க. பிகாஸ் அவர் எத்தனை வருஷம் தான் பாருங்கள் ஸ்பியர் ஹெட்டாக பவுலரில் ஸ்பியர் ஹெட்டாகவே இருப்பார். டீமும் லீட் பண்ண அவருக்கு ஆசை இருக்காதா? ஸோ நானும் தான் டெஃபினெட்லி பும்ரா வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், தப்பே இல்லை. செம்ம ஃபார்மில் இருக்காரு. அவருக்கு டெஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட்டு. அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஓவர்சீஸ் கண்டிஷன் ஸ்விங்காகவும் சூப்பராக. ஸோ பும்ராக்கு இது ஒரு ஃபேவரபிள் சீரிஸாக இருக்கும். ஆஸ் அ வைஸ் கேப்டனாகவும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஆஸ் அ பவுலராகவும் அவருக்கு வந்து ஒரு 5-6 விக்கெட் எடுத்தால் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். டெஸ்ட் மேட்ச் அவர் ஆடியே ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அதனால லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் முகமது சிராஜ். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பவுலர் பும்ராக்கு அப்புறம் நான் சொல்வேன். பிகாஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் 2020-21 இந்தியாவுக்கு எல்லா டெஸ்ட் சீரிஸ்லும் அவர் ஆறாரு. பிளேயிங் லோன்லையும் இருக்காரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைஸ் ஃபார் முகமது சிராஜ்னே சொல்லலாம். கான்ஸ்டன்ட்டாக இருக்கார் பிளேயிங் லோனில். ஸோ சிராஜுக்கு ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ் ஒரு தலைவலியாக இருக்காது. பால் ஸ்விங் ஆச்சு சீமாச்சுன்னா இவரு பும்ராவும் நிறுத்தவே முடியாது. ஒன் ஆஃப் த டேஞ்சர்ஸ் டூவோ. ஷம்மி இல்லாதனால இவர் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் ப்ரெஷர் இருக்கும். பட் ஹோப் ஹி டெலிவர்ஸ். ஸோ இப்போ மெயின் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஃபியூச்சருக்கு பார்க்குறாங்கன்னு சொன்னதே செட்டேஷா புஜாரா, அஜின்கே ரஹானே தூக்குனதுனால தான். பிகாஸ் 2 பேருமே சீனியர் பிளேயர்ஸ் 6000 ரன்ஸ் மேலே வச்சிருக்காங்க. ஓவர்சீஸில் ரஹானே பெரிய ஆளுங்க. எப்படி கைட்டு விட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஃபியூச்சர் பார்க்குறேன்றாங்க. அப்படி பார்த்தா சர்ஃப்ராஸ் கானாவது எடுத்துக்கணும், அதுவும் எடுக்கல. எனக்கு இந்த முடிவு புரியவே இல்லை. யாராவது ஒருத்தராவது இருக்கணும். எனக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்குது பிசிசி மேலே. ஸோ ஓவரால் இந்தியாவோட ப்ரொஜெக்டர் பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் ஓப்பனிங், 1 டவுனில் புஜாரா இல்லை. ஸோ ஜெய்ஸ்வால் சான்ஸு, விராட் கோலி, கேஎல் ராகுல் அட் நம்பர் 5, கீப்பிங் கவுஸும் அவர் தான் போட போகிறாரு. ஃபினிஷராக ஸ்ரேயஸ் ஐயர். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ஜடேஜா எக்ஸ்ட்ரா வராரு ஆல்ரவுண்டர். அஸ்வின் நம்பர் 8, பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, ஷர்துல் தாக்கூர் எல்லாம் ஒருத்தர், சிராஜ். என்ன கேட்டால் 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க ஓவர்சீஸ் பிச்சில், 3 பேசர் போவேன். ஸோ பேலன்ஸ்டாக இருக்குது, டெட்லியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பிளேயிங் லோன் சீரிஸ் வெல்லும். பற்றி உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு கப் தோற்றதுக்கப்புறம் ஒரே டிசப்பாயின்மெண்ட் நெகட்டிவ்ஸாக தான் பேசுகிறாங்க. ஸோ ஹோப் இந்தியா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரிஸில் சூப்பராக ஜெயிச்சு டர்ன் அவுட் பண்ணிட்டாங்க. T20 ட்ராவ் ஆச்சு. ஸோ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸ் ஆல்வேஸ் ட்ரீட் டு வாட்ச். அதுவும் டெஸ்ட் மேட்ச் 5 நாள் போகும் மக்களே, சூப்பராக இருக்கும். ஓடிஐ T20 ஒரு நாள் தான். ஸோ இந்தியா இன் டெஸ்ட் ஃபார்மிடபிள் டீம். ஸோ இந்தியா கன்ஃபார்ம் ஜெயிப்பாங்க நம்புகிறோம். ஸோ இப்போ வாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் போவோம். சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட்டு ஸ்குவாடு பார்த்துருவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பா பவுமா அட்லீஸ்ட் இதுலையாவது நான் கேப்டனாக இருக்கேன்ப்பா அப்படின்றாரு. போர்டும் ஒத்துட்டாங்க. டேவிட் பெடிங்கம் ஒரு லோக்கல் கோல் பேக் பிளேயர், அவர் வராரு. நாண்ட்ரே பர்கர், ஜெயல் கோட்ஸி, டானி டிசோர்சி ஓடிஐ சீரிஸில் நல்லா ஆனார். டீன் எல்கர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர், கிரேம் ஸ்மித்க்கு அப்புறம் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாரு இந்த சீரிஸோட. அதுக்கப்புறம் யான்சன், மகாராஜ், மார்க்ரம், லுங்கிங்கிடி, கீகன் பீட்டர்சன், ரபாடா, ட்ரிஸ்டியன் ஸ்டப்ஸ், கைல் வெரைன். ஸோ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்குவாட், லைட்டாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு கீ பிளேயர்ஸ் ஹூ குட் த்ரெட்டன் இந்தியான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டீன் எல்கர். இவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மினி கிரேம் ஸ்மித்னு சொல்லுவேன். சூப்பராக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கீ பிளேயர். அவங்களுக்கு வருஷமாக நல்லா ஆடி கொடுக்குற பிளேயர். இந்தியா கைங்கஸ்டாக நல்லா ஃபார்ம் வச்சிருக்காரு. பட் அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ திஸ் இஸ் வில் பி லாஸ்ட் சீரிஸ். ஸோ டீன் எல்கருக்கு இந்த லாஸ்ட் சீரிஸ் ஃபேர்வெல்லாக இருக்கணும். அதுக்காவது நான் ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்குறேன். நல்லா ஆடுவார் இந்தியன் பிளேயர்ஸை. ஸோ ஒரு ஃபேர்வெல் நல்லா போகணும். ஸோ லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செஞ்சுரி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்தியாவுக்கு பயமுறுத்துவார். டெம்பா பவுமா பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியலங்க. லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸில் இந்தியா 2-1 தோத்தாங்க 2021-22. அப்போ வந்து அந்த அளவுக்கு பவுமாவில் ஒரு 50 போட்டார். பட் பவுமா இந்தியா கைங்கஸ்டானாலே ஒரு வீக்கர் ஆப்போனண்ட்டாக தெரிகிறாரு. அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த தடவை கேப்டன்சி வேறு. ஸோ கோப்பப் பண்ணுவாரான்னு தெரியல. பிகாஸ் டெம்பா பவுமா ஆஸ் அ கேப்டன் ஃபெயிலியர் தான். பட் பேட்ஸ்மேனாக நல்லா ஆடணும். டெஸ்ட் கிரிக்கெட் அவருக்கு ஏற்ற ஃபார்மேட்டு, அதில் ஆடி கொடுத்தா நல்லாயிருக்கும்.
இப்போ சொல்ல பேர் தாங்க கீ பிளேயர் எக்ஸ் ஃபேக்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். கீகன் பீட்டர்சன் நோட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நம்ம இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஆடும்போது இவர் தான் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கினார். 3 ஹாஃப் செஞ்சுரி சம்திங் போட்டார். சூப்பர் பிளேயருங்க. அப்போ யாருமே தெரியல இவருக்கு. அன்னோன் கமாடிட்டியாக வந்து சூப்பராக ஆடி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த தடவையும் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாது. ஸோ நல்லா ஆடுவார் கீகன் பீட்டர்சன். நான் பார்த்துருக்கேன், ஸ்டாட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கீகன் பீட்டர்சனை விக்கெட் எடுக்கணும். மிடில் ஆர்டரில் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குற சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒன் ஆஃப் த கீ பிளேயர்ஸாக இருப்பார். மார்க்ரம் நான் அந்த அளவுக்கு டெஸ்ட் ஃபார்மேட்டில் பார்த்தது இல்லைங்க, ரெக்கார்டு இருக்கானு தெரியல. பட் ஆஸ் எ டீசென்ட் பிளேயர் நான் ஒத்துப்பேன். மார்க்ரம் டெஸ்ட்டுக்கு சூட் ஆவார். பட் அவரோட மேட்சோ டெஸ்ட் மேட்ச் ஆடி நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறோம் கிடையாது. ODI T20 ஃபாலோ பண்ணுவேன். பட் ஸ்டாட்ஸ் கேள்விப்பட்ட வரைக்கும் மார்க்ரம் ஒரு நல்ல பிளேயர் அட் நம்பர் 4 and 5 நான் கேள்விப்படுறேன். ஸோ மார்க்ரம் பவுலிங் கொடுப்பாங்கன்னு தெரியாது. பேட்டிங்கில் ஒரு 50-100 போட்டால் நல்லாயிருக்கும். டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு எப்படி ஆடுவான்னு தெரியல. ஸோ மற்றபடி நான் எதுவும் சொல்ல விரும்பல. கேஷவ் மகாராஜ் இப்போ பவுலர்ஸ் பக்கம் போவோம். ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டராக இருப்பார். பிகாஸ் ஸ்பின் பவுலிங்கில் இவர் ஒருத்தர் தான் இருக்கார் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. இவர் ஒருத்தர் போதுங்க. பிகாஸ் இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் குட் அகேன்ஸ்ட் ஸ்பின் தான் ஒத்துப்பேன். மகாராஜ் ஆடிடலாம். பட் அன்லஸ் பால் ரொம்ப டேர்ன் ஆச்சு இல்லை கிரிப் ஆகி நான் நின்று வந்தேன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் மாட்டிப்பாங்க. கேஷவ் மகாராஜுக்கு பால் திரும்பிச்சுன்னா போதும், கையில் பிடிக்க முடியாது. ஒரு 3-4 விக்கெட்ஸ் எடுத்தால் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரெஷர் போட்டு இந்தியா ஆப்போனன்ட் ஆக்கிடலாம். ஸோ மகாராஜ் நல்லா பண்ணால் ஸ்பின் அட்டாக் ஒர்க் அவுட் ஆகும். ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மார்க்கோ ஆன்சன் ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர்ஸ். லாஸ்ட் டைம் இந்தியா தோத்தப்போ இவரும் ஒரு கீ ஃபேக்டர். பிகாஸ் பவுலிங்கில் ஒரு யங்ஸ்டர் அப்போ தான் எமர்ஜ் ஆனார். த்ரெட்னிங் பண்ணார் அவர் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் பால் போட்டு. ஸோ மேபி பால் ஸ்விங் அண்ட் ஸ்வீம் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் அட்வான்டேஜுங்க. ஏன்னா இந்தியாவுக்கு ஈக்குவலாக பேசஸ் வச்சிருக்காங்க. ஸோ யான்சன் ஆஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் செம்ம லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆஸ் ஹைட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிப்பார். கன்ஃபார்ம் ஒரு 5-6 விக்கெட் எடுக்கலாம் 2 டெஸ்ட் மேட்ச்சும் சேர்த்து. இவர் ஒரு கீ ஃபேக்டராக இருப்பார் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஜெரால்ட் கோல்சி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் சீரிஸ் ஆட போகிறான்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், மேபி தப்பாக கூட இருக்கலாம் சொல்கிறேன். ஜெரால்ட் கோல்சி வர்சஸ் இந்தியா சூப்பர் ட்ரீட் டு வாட்சுங்க. 140-150 போடக்கூடியவர். உம்ரான் மாலிக் மாதிரி ஒரு இந்தியாவுக்கு உம்ரான் மாலிக்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு செம்ம பேஸ் லைன் லென்த் புடிச்சிட்டாருன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் தந்துடுவாங்க. எஸ்பெஷலி ரோஹித் சர்மா ஷார்ட் பால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த பேட்டில். மற்றபடி ஜெரால்ட் கோல்சி ஒரு யான்சன் மாதிரி ஒரு 4-5 விக்கெட்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் தான் கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ககிசோ ரபாடா இப்போ தான் ஒரு இன்ஜுரியிலேருந்து வரான்னு கேள்விப்படுறேன். ஸோ அவர் மேபி ஃபிட்னஸ் டு பி அவைலபிள். பட் மோஸ்ட்லி ஆடவானு தான் கேள்வி சொல்கிறாங்க. ககிசோ ரபாடா ஆடினாலும் தள்ளுவலிங்க. பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், நம்ம டீமில் வந்து பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, தக்கூர் 4 பேர் ஆடுவாங்கன்னு தெரியாது, இல்லை 3 தான் ஆடுவாங்க. பட் இந்த சைட் பாருங்கள், இங்கிடி, ரபாடா, யான்சன், கோட்ஸி, த்ரெட்டனிங் பேஸ் அட்டாக் சூப்பராக இருக்குது. அவங்க பிச்சில் அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எப்படி பவுன்ஸ் ஆகும், சீம் ஆகும், ஸ்விங் ஆகணும். ஸோ ரபாடா ஒன்ஸ் ஃபிட் ஆகிட்டா த்ரெட்டனிங் பிளேயர். பட் ஃபிட் ஆகலன்னா ஒரு மாதிரி ஆக்வர்ட் பிளேயர் தான், அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. லாஸ்ட் பட் நான் லீஸ்ட் லுங்கி இங்கிடி போவோம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு தான், சீம் அந்த அளவுக்கு கிடையாது. ஓப்பனிங் ஸ்பெல் போட்டிங்கன்னா மாசாக நல்லா போடுவார். ஒன்ஸ் அந்த ஸ்விங் கிடைக்கலாம் இங்கிடியா ஈஸியாக கவுண்டர் அட்டாக் பண்ணிடலாம். ஸோ இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு இங்கிடி, ரபாடா அந்தளவுக்கு த்ரெட்டாக இருக்க மாட்டாங்க நம்புறேன். பிகாஸ் IPL வேர்ல்டு கப்பில் ஆடி இருக்காங்க. பட் எனக்கு என்னவோ இந்தியா பிளேயர்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் மாட்டாமையும் போகலாம். ஸோ அவ்வளோதான் சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி பேச முடியும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ராபபிள் பேயிங் லோன் பார்த்தீங்கன்னா டெம்பா பவுமா கேப்டன், டீன் எல்கார் ஓப்பனர்ஸ், அதுக்கப்புறம் டானி டிசோசி நல்லா ஆடினதால் இங்கே எடுத்துன்னு வருவாங்க. கீகன் பீட்டர்சன் நம்பர் 4, மார்க்ரம் நம்பர் 5, கைல் வரையன் விக்கெட் கீப்பர், 5 பவுலர்ஸ் ஜான்சன், கேஷவ் மகாராஜ், ஜெரால்ட் கோல்சி, ககிசோ ரபாடா, லுங்கிங்கிடி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 11 ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லலாம். என்ன தான் அவங்க டெஸ்ட்டில் நல்லா ஃபார்மில் இருந்தாலும் இம்பேலன்ஸ் டீமானாலும் டெஃபினெட்லி அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு ப்ரிடிக்ஷன், இந்தியா 1 சவுத் ஆஃப்ரிக்கா 0 ட்ராவ் ஆகும் ஒரு மேட்ச். ஸோ அவ்வளோதான் மக்களே. நெக்ஸ்ட் IPL ஆக்ஷனோட ரிவ்யூ வீடியோ போடுவோம். 5 டீமாக போட போகிறோம். ஸோ அதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் வீடியோ, அதுக்கப்புறம் அப்பப்போ IPL அப்டேட் பற்றி டச் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னையோட வீடியோட எண்டு பாட்டு கொண்டு. என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா 1 சவுத் ஆஃப்ரிக்கா 0 ஒரு மேட்ச் ட்ரா ஆகும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக கோலி, கீகன் பீட்டர்சன் ஆர் SV ஜெய்ஸ்வால் இருப்பான்னு நம்புறேன். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரில் யான்சன், கோட்ஸி, பும்ரா, சிராஜ் இருப்பாங்க நம்புறேன். ஆக்ஷன் ரிவ்யூ வீடியோவில் சந்திப்போம் மக்கள்.